நெல் விளைச்சல் சரிவு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி போன்ற காரணங்களால் தஞ்சையில் அரிசியின் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. தமிழக மக்களின் சன்னரக சாப்பாட்டு அரிசி தேவையை கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்கள் தான் 80% வரை பூர்த்தி செய்யும். இந்த நிலையில் நடப்பு காரிஃப் பருவத்தில் ஆந்திரா, கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களிலும் போதுமான நெல் விளைச்சல் இல்லாமல் உற்பத்தி குறைந்துள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டதாலும் இங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் விளைவிக்கும் நெல்மணிகளை விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்வதாலும் அரிசி தட்டுப்பாடு தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 மாதங்களில் அரிசியின் விலையானது கிலோ 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் அரிசியின் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் வியாபாரிகள். கிராமத்தில் இந்த விலை கிராமத்தில் நம்ம ஒரு இடத்துல போய் இந்த வியாபாரத்தை சொல்லி விற்கும் போது நம்ம கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏறுது விலை. 40 ரூபா ஒரு கிலோன்னா அடுத்த வாரத்தில் 45 ரூபா விற்க முடியாத நிலைமையாக இருக்குது. அரிசி விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னும் ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதாவது மக்கள் நம்ம தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை, மக்கள் அந்த நெல் டிஎன்சியில் போட்டது போக சாப்பாடு வச்சது போக மீதி நெல்லை விற்கலாம். எல்லோரும் இப்போ நெல்லை டிஎன்சியில் எல்லாத்தையுமே போட்டுட்டு அரிசியாக வாங்குறாங்க. அதை தவிர்த்தாங்கன்னா ஓரளவு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கட்டுப்படுத்தலாம்.